அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குர்ஆன் கூறும் குற்றவியல் சட்டங்கள், இஸ்லாமும் தண்டனைகளும். மேலும் மனித சட்டங்களில் குற்றங்களை செய்துவிட்டு தப்பிப்பதற்கு பல ஓட்டைகள் உள்ளன. இதன் காரணமாக பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுகின்றனர். பல குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பித்து விடுகின்றனர். படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே தவறுகளை தூண்டக்கூடிய காரணிகளை அடியோடு ஒழிப்பதுடன் தவறுகளுக்கு தகுந்த தண்டனைகளையும் வழங்குகிறது. இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் மிகவும் கொடூரமானவை, மனிதாபிமானமற்றவை என்று பரவலாக விமர்சிக்கிறார்கள். குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை இஸ்லாம் வழங்குவதே இதற்கு காரணம். ஆனால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் தாம் மனித குலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் சட்டங்கள் என்பதை நடுநிலையோடு சிந்திக்கின்ற யாரும் புரிந்து கொள்வார்கள். குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று விதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் தான் இந்த விஷயத்தில் நாம் சரியான முடிவுக்கு வர முடியும். கொலை குற்றம் செய்த ஒருவனுக்கு மரண தண்டனை வழங்குவதால் கொல்லப்பட்டவனின் உயிர் திரும்ப கிடைத்துவிடப் போவதில்லை. கற்பழித்தவனுக்கு மரண தண்டனை வழங்குவதால் போன கற்பு திரும்பி வரப்போவதில்லை. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட திருட்டு போன்ற சில குற்றங்களில் வேண்டுமானால் பறிபோனவை சில சமயங்களில் கிடைக்கலாமே தவிர, பெரும்பாலான குற்றங்களில் குற்றவாளி தண்டிக்கப்பட்டு விடுவதால் அவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு பயனேதும் கிடையாது. இழந்ததை மீட்பது தண்டனைகளின் நோக்கம் அல்ல என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அப்படியானால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியதன் காரணம் என்ன? 1. குற்றம் செய்தவனுக்கு வழங்கப்படும் தண்டனை மீண்டும் மீண்டும் குற்றம் செய்வதிலிருந்து அவனை தடுக்க வேண்டும். 2. ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனையை கண்டு மற்றவர்கள் குற்றம் செய்ய அஞ்ச வேண்டும். 3. குற்றவாளியால் பாதிப்புக்கு உள்ளானவன் தனக்கு நீதி கிடைத்து விட்டதாக நம்ப வேண்டும். அவன் மனநிறைவு அடைய வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட இந்த 3ஐ தவிர வேறு காரணங்கள் இருக்க முடியாது. குற்றம் செய்தவர்கள் மீண்டும் குற்றம் செய்யாமலும், குற்றம் செய்ய நினைப்பவர்கள் அதன்பால் நெருங்காமலும் இருக்க வேண்டும் என்பதே உலகமெங்கும் சிறைச்சாலைகள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகின்றன. குற்றவாளிகளுக்கு எந்தவிதமான தண்டனையும் வழங்கக்கூடாது என்று உலகில் எந்த அரசாங்கமும் கூறுவதில்லை. ஆனால் உலக நாடுகள் பலவற்றில் இயற்றப்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்களால் குற்றங்கள் குறைக்க இயலவில்லை. அது மட்டுமின்றி குற்றவாளிகளுக்கு சிறைச்சாலைகளில் செய்து தரப்படுகின்ற வசதிகள் குற்றங்களை அதிகப்படுத்தவே வழிவகுக்கின்றன. குற்றவாளிகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சட்டங்களே குற்றம் செய்ய தூண்டினால் என்னவாகும்? திருட்டு, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இன்ன பிற குற்றங்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை என்ன? சில மாதங்களோ சில வருடங்களோ சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. பெரும்பாலான நாடுகளில் தண்டனையின் அளவு இதுதான். சிறை தண்டனை என்பது என்ன? வெளியே வர முடியாது என்ற ஒரு அச்சத்தை நீக்கி விட்டு பார்த்தால் எத்தனையோ பரம ஏழைகளின் வாழ்வை விட சிறை வாழ்வு மேலானதாக உள்ளது. நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்கும் ஏழைகளுக்கு அன்றாடம் கால்வயிறு கஞ்சிக்கே வழியில்லை. அநியாயமாகவும் அயோக்கியத்தனமாகவும் நடந்து கொண்ட குற்றவாளிகளுக்கு 3 வேளை உணவுக்கு உத்தரவாதம் தரப்படுகிறது. உயர்தரமான மருத்துவ வசதிகள் அவர்களுக்கு செய்து தரப்படுகிறது. அவர்களின் பொழுதை போக்குவதற்காக சினிமா போன்ற வசதிகளும் சிறைச்சாலைக்குள்ளேயே செய்து தரப்படுகிறது. இந்த குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளை எதுவும் செய்துவிடாத அளவுக்கு பாதுகாப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் வேதனையான அம்சம் என்னவென்றால் எந்த மக்களிடமிருந்து ஒருவன் திருடுகிறானோ, எந்த மக்களை கொலை செய்கிறானோ, எந்த பெண்களை கற்பழிக்கின்றானோ அந்த மக்களின் வரி பணத்திலிருந்து தான் இந்த அயோக்கியர்களுக்கு இவ்வளவு வசதிகளும் செய்து தரப்படுகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.